புதிதாக வந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளருக்கு இந்த மாவட்டத்துடைய நிலைமை தெரியாதா? இங்கே சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக திரு மணிகண்டன் அவர்கள் அவர் இந்த மாவட்டத்தில் பிறந்தவரான இல்ல இஸ்லாமியருக்கு பிறந்தவரா? நீங்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள். யாருடைய முன்னே இருந்த ஜவஹர்லாலுடைய மகனாக வந்திருக்கிறாரோ அவர் கூட இப்படி செய்யவில்லை. எங்களை எல்லாம் ஈஸியாக நினைத்து இங்கே கை நீட்டினால் ராமநாதபுரம் கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது உக்கடம் பிரச்சனையிலே ஒரு நாயை கூட இஸ்லாமிய நாய்கள் இங்கே தொழில் செய்ய முடியாது, நொறுக்கி விட முடியும் எங்களால். எல்லாம் ஒரு அன்புக்காக கட்டுப்பட்டு இருக்கிற இனம் இந்த தமிழினம். ஆனால் நீ என்னமோ எங்கிருந்தோ வந்த போல முழங்காலுக்கு மேலே இரண்டை கீழே பேண்ட போட்டுக்கொண்டு எங்க ஆப்கானிஸ்தான் வாழ்வதை போது தாடியை வைத்துக் கொண்டு தன்னோட மனைவியோட உறவு கொள்ள முடியாத நாய்கள் தான் இங்கு. இந்த கலாச்சாரத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகளை இது இன்றைக்கு இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் வருங்காலத்திலே இந்த கேஸ் ராமநாதபுரத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூலமாக ஒவ்வொரு விசாரணையாக கொண்டு வந்து இந்த ராமநாதனை போன்றவர்களை இங்க இருந்த தொடர்ச்சியாக ஆட்சி இருந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளருடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஒன்னொன்னாக பயிர்களை புரட்டப்படும் பிற்காலத்திலே சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வருவோம். இந்த கேஸை என்ன திசை திருப்புறாய்? அஸ்வின்குமாருக்கு 17ஆம் தேதி அப்படி சம்பவமே நடக்கவில்லை. இங்கே கடைவீதியிலே நடந்ததாக கட்டுரை எழுதப்படுகிறது தினத்தந்தியிலே. என்ன அயோக்கியத்தனோடு நீ வேணா வேற மாவட்டத்துக்காரர்கள் நம்பாம இருக்கலாம். எங்களது மாநில தலைமைக்கு அத்தனையும் நாங்கள் இங்கே இருக்கின்ற மாவட்ட தலைவர் தெளிவாக கூறியிருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாவட்டத்தில் எந்த அளவு தீவிரவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமியருடைய கைக்கூலியாக இருக்கின்ற காவல்துறையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் இந்த மாவட்டத்திலே பணிபுரிய முடியாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஜாதித்துவமாகவும் மத ரீதியாகவும் திரித்து உட்கார்வதற்கான ஒவ்வொரு நிகழ்வையும் வருகின்ற ஒவ்வொரு எஸ்பிக்கும் எடுத்து காட்டுவது இங்கே இருக்கின்ற திரு ராமநாதன் அவர்கள் தான். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு தொடர்பு இருக்கிறது. இங்கே நீங்கள் ஜவஹர்லாலை போன்றவர்களை போல மணிகண்டனை போன்றவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வழிகாட்டலாம். ஆனால் இங்கே இந்துத்துவத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டு தேசிய கட்சியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அஸ்வின்குமாருக்கும் யாரும் பயந்து கொண்டு இந்த கட்சியிலே இணையவில்லை. இந்த கட்சியிலே நாங்கள் எல்லாம் சேர்கின்ற போது எங்கே மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து நாங்கள் நினைந்தவா? பாரதிய ஜனதா ஜனங்களுக்கே புரியாத காலத்திலே நாங்கள் எல்லாம் இந்த இயக்கத்திலே இணைந்தவர்கள். எதற்காக? உங்களை போன்ற கைக்கூலி பணி சம்பளத்தை வாங்கிக் கொண்டு நீங்கள்லாம் இங்க நிக்கலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரை இங்க நிற்கின்ற ஒவ்வொரு கால்